ஹலோ, ஹலோ டீச்சர். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் டீச்சர். ஸ்கூல் தொடங்கிட்டுதா இல்லாட்டி இன்னும் தொடங்க இல்லையா? டீச்சர் நாளைக்கு ஸ்கூல் டீச்சர். நாளைக்கு தொடங்குதா? ஓகே. என்ன டீச்சர்? இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு, கொடுத்துட்டு நாங்க இல்லாட்டி நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். இன்னும் ஜாயின் பண்ணல. ஜாயின் பண்ணினா ஜாயின் பண்ணட்டுக்கும் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் கிளாஸ. எனக்கு ஹோம்ஒர்க்குகள் பிரவீனாண்ட ஹோம்ஒர்க் மாத்திரம்தான் டைமுக்கு வந்தது. உங்களோட ஹோம்ஒர்க்குகள் டைமுக்கு வர இல்லை. அப்ப நாங்க அன்றைக்கு இப்ப பின்னங்கள் ஸ்டார்ட் பண்ணினாங்களம்மா. அப்ப இன்றைக்கு மிச்சம் பின்னங்கள்ல செய்தோண்டு போவோம். இப்ப இந்த கேள்வி தெரியுதாம்மா? இல்லாத கேள்வி ரைட். அப்ப இதுல கேட்டிருக்கு, பொருட்களின் தொகுதியில் இருந்து அரைவாசியை அறிந்து கொள்வோம். கீழே தரப்பட்டுள்ள உருவில் 10 மாங்காய்கள் உள்ளன. இவற்றில் அரை பங்கு பழுத்தவை ஆகும். பழுத்த மாம்பழங்களின் எண்ணிக்கை 5 ஆகும். இது உதாரணம். இப்ப அரைவாசிய கண்டுபிடிக்கிறதுக்கு 10 மாம்பழத்துல அரைவாசி எவ்வளவு? 5. சரியா? இது ஒரு உதாரணம் கொடுத்திருக்கு. இப்ப இதுல முதலாவது கேள்விய தனுஷிகா சொல்லுங்க. கேள்விய வாசிங்க. முதலாவது கேள்வி என்ன? இது கேள்வி 8 பந்துகளில் அரைவாசி எத்தனை பந்துகளாகும்? அப்ப இப்ப இத்தனை 8 பந்து இருக்கு, அதுல அரைவாசி கேட்கணும். எது அரைவாசி? எவ்வளவு அரைவாசி அம்மா? 8 அரைவாசி எவ்வளவு? 2 டீச்சர். அரைவாசி என்றா எவ்வளவு அம்மா? 8 அரைவாசி என்றா சரியா 2ஆ பிரிக்கணும். அரைவாசி என்றா பாதி. அப்ப 8 பாதி எவ்வளவு? நிஜஸ்வி 8 பாதி எவ்வளவு அம்மா? 4 டீச்சர். ஓகே. தனுஷிகா விளங்கிச்சுதா? 8 பாதி எவ்வளவு? 4 டீச்சர். எவ்வளவு அம்மா 8 பாதி? 4 டீச்சர். 4. சரி. இரண்டாவது நிஜஸ்வி சொல்லுங்க. 18 பூக்களின் அரை எத்தனை பூக்களாகும்? எவ்வளவு அம்மா? 18 அரைவாசி 16 டீச்சர். 18 அரைவாசி என்றா என்ன? 18 இப்ப என்ன அரைவாசின்னு சொன்னா இப்ப என்ன செய்யணும்? அரைவாசி என்றா 2. 6 டீச்சர். இல்ல நிலு. அரைவாசி என்றா என்ன? முதலாவது அத இப்ப 8 அரைவாசி என்றா 4 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்தீங்க? 8 கழிக்கணும் டீச்சர். 8 என்னத்துல இருந்து கழிச்சீங்க? என்னண்டு 4 என்னண்டு 4 கண்டுபிடிச்சீங்க? 8ல இருந்து 4 போச்சுன்னா 4 டீச்சர். அது 8ல இருந்து 4 போகணும். என்னண்டு 4 என்னண்டு கண்டுபிடிச்சீங்க? அப்படி இல்ல செய்யறது. 8 அரைவாசின்னு சொன்னா என்ன? அரைவாசி என்றா என்ன? பாதி. பாதி என்றா என்ன? 2ஆல அந்த எண்ண வகுக்க வேணும். 8 2ஆல வகுத்தா என்ன விட? 2 பேரும் கொப்பில செய்யுங்க. பாதி என்றா என்ன? அரைபாசி என்றா 2ஆல் வகுக்கிறது. அப்ப 8 2ஆல வகுத்தா என்ன விட? கொப்பில செய்யுங்க. 2 பேரும் 8 2ஆல வகுங்க. 4 டீச்சர். 8. அப்ப பாதி என்றா 2ஆல் வகுக்க வேணும். பாதி என்றா 2ஆல வகுக்கணும். அப்ப 18 2ஆல வகுத்தா என்ன விட? 2ஆல 9. தனுஷிகா என்ன 18 2ஆல வகுத்தா? 9 டீச்சர். சரி. 18 2ஆல வகுத்தா 9. சரியா? 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? 18 2ஆல வகுத்தா 9. சரி. மற்றது என்ன கேட்டுக்கிறாங்க? இப்ப இதுல கேட்டு முதல் கேட்டது அரைப்பங்கு, அரைவாசி.
இப்ப கேட்கினம் என்ன? பொருட்களின் தொகுதியிலிருந்து காட்பகுதியை அறிந்து கொள்ளவும். காட்பகுதி என்ன? ஹலோ, கேக்குதா? மைதிலி, பிரவீனா, டில்ஷான். ஓகே, கனெக்ஷன் கிடைச்சிட்டுதா? ஓகே ஓகே, நான் இப்ப பின்னங்கள் தொடங்கி இருக்கிறேன். இந்த கேள்வி முதல் 2 கேள்வியும் செய்துட்டோம். நீங்க அது 2ஐயும் பிறகு ஹோம்ஒர்க்கா எனக்கு செய்து அனுப்புங்க. இப்ப நாங்க இப்ப இந்த கேள்வியில இருக்கிறோம். 8வது கேள்வி. தெரியுதா எல்லாருக்கும்? சரி. பொருட்களின் தொகுதியிலிருந்து காட்பகுதியை அறிந்து கொள்வோம். முதல் நாங்க படிச்சோம் அரைப்பகுதி. அரைவாசி என்றா என்ன செய்யணும்? அந்த இலக்கத்தை 2ஆல வகுக்கணும். இப்ப கால் பகுதின்னு சொல்லி இருக்கு. கால் பகுதி என்றா என்ன செய்யணும்? இலக்கத்தை என்ன செய்தால் கால் பகுதி கண்டுபிடிக்கலாம்? மைதிலி, கால்வாசி. இப்ப ஒரு பொருளின் கால்வாசியை கண்டுபிடிக்கிறேன். இப்ப இந்த முதலாவது கேள்வி 12 பொத்தான்களில் கால்பகுதிகள் சிவப்பு நிற பொத்தான்கள் ஆகும். இப்ப சிவப்பு நிற பொத்தான்களின் எண்ணிக்கை 3. இந்த 3 விடைய என்னென்று கண்டுபிடிச்சவையல். இப்ப 12 பொத்தான்கள் இருக்கு. அதிண்ட கால்வாசி சிவப்பண்டு, சிவப்பு பொத்தான்கள் 3 ஆகும் என்று உதாரணம் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த உதாரணம் என்னென்று வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொரு தரம் எனக்கு சொல்லுங்க. இப்ப மைதிலி முதலாதா சொல்லுங்க. இப்ப 12 பொத்தான் சொல்லுங்க. என்னத்தால வகுக்கணும்? டில்ஷான், 3 9ஆல வகுக்கணும் டீச்சர். எங்க இருக்கு 3? எங்க இருக்கு 9? 9 எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? டீச்சர் 3 12ஆல பெருக்கணும் டீச்சர். வகுக்கணும் டீச்சர். இப்ப 3 தான் விட. இந்த 3 விடைய கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? விட 3. நிஜஸ்வி சொல்லுங்க, என்ன செய்யணும்? டீச்சர் 12 4ஆல பிரிக்கணும் டீச்சர். 12 4ஆல பிரிக்கணும். தனுஷிகா, 12 4ஆல பிரிக்கணும் டீச்சர். இப்ப என்ன கேள்வி? 12 பொத்தான் இருக்கு. மைதிலி, பிரவீனா, டில்ஷான் கவனிங்கோ. 12 பொத்தான்கள் இருக்குது. 12 பொத்தான்கள கால்வாசியை கண்டுபிடிக்கிறேன்டா. என்னது காலண்டா? 1ல 4 பங்கு, 4ல 1 பங்கு, சாரி 4ல 1 பங்கு கண்டுபிடிக்க சொல்லினா. 4ல 1 பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 4ஆல அந்த இலக்கத்தை என்ன செய்யணும்? பிரிக்கணும். அப்ப 12 4ஆல பிரிச்சா என்ன விட? கொப்பில செய்யுங்க எல்லாரும். 12 4ஆல பிரியுங்க எல்லாரும். எல்லாரும் தனுஷிகா, நிஜஸ்வி எல்லாரும் செய்யுங்க. 12 4ஆல அப்ப விளங்கிச்சுதா? 12 4ஆல வகுத்தா என்னது விட? 3. ரைட், சரி. அத மாதிரி இப்ப இந்த கேள்வி, முதலாவது கேள்வி. 8 பந்துகளில் கால் பங்கு எத்தனை பந்துகள் ஆகும்? கொப்பியில செய்யுங்க எல்லாரும். இப்ப கேள்வி கேட்டிருக்கு 8 பந்துகளில் கால் பங்கு எத்தனை பந்துகள் ஆகும்? 2 விட சொன்னதா யாரம்மா? மைதிலியா? ஆமா டீச்சர். பிரவீனா என்ன விட? டீச்சர் நீ எழுந்தலாம் டீச்சர். என்னம்மா? நீ எழுந்தலாம் டீச்சர். இது எழுத இல்லையா? இவ்வளவு நேரம் என்ன செய்தீங்க? டில்ஷான் என்ன விடையம்மா? 2 டீச்சர். எவ்வளவும்மா? 2 டீச்சர். ஓகே ஓகே 2 டீச்சர். ஓகே, என்ன விட பிரவீனா? 2 டீச்சர். 2 விடையம்மா. நிஜஸ்வி, தனுஷிகா? 2 டீச்சர். தனுஷிகா என்ன விடையம்மா? 2 டீச்சர். எவ்வளவும்மா? 2 டீச்சர்.
ரைட், 8 4ஆல வகுத்திருக்கிறீங்க. ரெண்டாவது கேள்வியை செய்யுங்க. 16 ஆணிகளில் கால் எத்தனை கால் பங்கு எத்தனை ஆணிகள் ஆகும்? 16 ஆணிகளில் கால் பங்கு எத்தனை ஆணிகள் ஆகும்? அப்ப என்ன செய்யணும்? முதல் 4ஆல பிரிக்கணும் டீச்சர். 4ஆல என்னம்மா? 4ஆல பிரிக்கணும் டீச்சர். வெரி குட், செய்யுங்க. ரிஷிகா என்ன விடையம்மா? 4 டீச்சர். டில்ஷான்? 4 டீச்சர். பிரவீனா? 4 டீச்சர். மைதிலி? 4 டீச்சர். நிஜஸ்வி அம்மா? 4 டீச்சர். சரி, வெரி குட். அப்ப விளங்கிச்சு. இப்ப இது கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்கிறேன். இப்ப இந்த கணக்கு கவனிங்க. சிவப்பு நிற முத்துக்களின் எண்ணிக்கை மொத்த முத்துக்களின் எண்ணிக்கையின் என்ன பின்னமாகும்? இப்ப என்ன கேட்டிருக்கணும்? சிவப்பில எத்தனை இருக்கு? 4. அந்த 4 இந்த மொத்தமா இருக்கிறது என்ன பின்னம் கேட்கணும். மொத்தமா எத்தனை இருக்கு? 12. மொத்தமா எத்தனை இருக்கு? 16. மொத்தமா 16 இருக்குது. மொத்தமா 16 இருக்கு. அதுல 4 சிவப்பு பந்துகள். இப்ப என்ன பின்னம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? 12 4ஆல பிரிக்கணும் டீச்சர். 12யா? மொத்தம் எவ்வளவு? 16. அப்ப 4ன் கீழ் 16. இப்ப 4 சிவப்பு பந்துகள் மொத்தமா இருக்கிறது 16. 4ன் கீழ் 16. வெரி குட். 4ன் கீழ் 16. 4ன் கீழ் 16 போட்டீங்க, போடலாம். நிஜஸ்வி உங்களுக்கு விளங்கிச்சுதா? விளங்கிருச்சு டீச்சர். தனுஷிகா உங்களுக்கு விளங்கிச்சுதா? என்னண்டு 4ன் கீழ் 16 வந்தது? மொத்தமா இருக்குது 16. அதுல 4 பங்க கண்டுபிடிக்க சொல்லினோம். அப்ப 4ன் கீழ் 16. இப்ப 4ன் கீழ் 16 நாங்க 4ன் கீழ் 16 இன்னும் சின்னனாக்கலாம். சின்னனாக்குறேன்டா 4ஆல 16 பிரிச்சா என்ன? 1ன் கீழ் 4 வரும். அப்ப எவ்வளவு கால் பங்கு? இப்ப 4 4 இத கூட்டுங்க பாப்போம். இதுல 4 இருக்குது, அது ஒரு பங்கு. இன்னொரு 4 இருக்குது, பங்கு 2. இன்னொரு 4 பங்கு 3. இன்னொரு 4 பங்கு 4. சரியா? 4 8 12 16. அப்ப இந்த 4 இந்த 16 என்ன பங்கு? இப்ப 4 இருக்குது. 4 4 4 4 4 பிரிங்க. இந்த 16 எத்தனையா பிரிக்கலாம்? இந்த 4 4 இந்த 16 எத்தனையா பிரிக்கலாம்? 4 பிரிக்கலாம். அப்ப இந்த 4 16 என்ன பங்கு? 4. சரி, என்ன பங்கு? பின்னமாக்குறனா என்ன பங்கு? இப்ப 4 4 4 4 பிரிச்சா அது எத்தனையா பிரிக்கிறோம்? நாங்க 16 4 பிரிக்கிறோம். அப்ப என்னது? கால் பங்கு. கால் பங்கு. சரி, இப்ப நீங்க இதுல அதுதானே கண்டுபிடிச்சீங்க. இதுல 16 ஆணிகளின் கால் பங்கு எத்தனை ஆணிகள் என்ன போட்ட நீங்க? 4ஆல பிரிச்சு எத்தனை போட்ட நீங்க? 4 சொன்னீங்க. சரியா? அதே கேள்விய மாறி கேக்கினம். இப்ப இங்க இதுல 16 போட்டுட்டு இந்த 4 சிவப்ப போட்டு கேக்கினம் எத்தனை பங்குண்டு. அப்ப என்ன விட? தனுஷிகா உங்களுக்கு விளங்கிச்சதா? விளங்கையில போல இருக்கு. விளங்கிச்சதா தனுஷிகா?
விளங்கிடுச்சு டீச்சர். நிஜஸ்ரவி உங்களுக்கு விளங்கிச்சுதாம்மா? விளங்கிடுச்சு டீச்சர். தில்ஷான், விளங்கிடுச்சு டீச்சர். பிரவீனா விளங்கிச்சுதாம்மா? விளங்கிடுச்சு டீச்சர். சரி, அப்ப இப்ப கீழே இந்த கேள்விய பாருங்க. இந்த கேள்விய வாசிங்கோ. 4வது கேள்விய. பச்சை நிற எண்ணிக்கை மொத்த முத்துக்களின் எண்ணிக்கையில் என்ன பின்னமாகும்? சரி, பச்சை நிற முத்துக்களையும் மொத்த எண்ணிக்கையையும் ஒப்பிடினம் அவையல். பச்சை எத்தனை இருக்குது? 8. பிரவீனா கொஞ்சம் மைதிலி கொஞ்சம் நில்லுங்கோ. நிஜஸ்ரவி சொல்லுங்க, பச்சை முத்துக்கள் எத்தனை இருக்கு? 8 டீச்சர். மொத்தமா எத்தனை முத்துக்கள் இருக்கு? 16 டீச்சர். 16. தனுஷிகா, மொத்தமா எத்தனை முத்துக்கள் இருக்கு? 16 டீச்சர். பச்சை முத்துக்கள் எவ்வளவு இருக்கு? 8 டீச்சர். அப்ப பச்சை முத்துக்கள் மொத்த முத்துக்களின் என்ன பின்னமாமன்னு கேட்கினா. அப்ப எத்தனை? 16ல 8 எடுத்திருக்கினா. அப்ப அது எவ்வளவு? 16ல 8 எவ்வளவாம்மா? அரைப்பங்கு. அரைப்பங்கு. யார் சொன்னது அரைப்பங்கு? அரைப்பங்குன்னு சொன்னது யாரம்மா? தனுஷிகா. வெரி குட். அரைப்பங்கு 2, 4, 6, 8. 8ல 16ல 8 வந்து பாதி. அது விளங்குதா உங்களுக்கு? அப்ப 8 8 எத்தனையா பிரிக்கலாம்? 2 தரம் பிரிக்கலாம். அப்ப அது பாதி. பாதி என்ற அவ்வளவு அரைவாசி. 4 பிரிச்சா அது 1/4 பகுதி. விளங்கிச்சுதா? சரி, அவ்வளவுதான் இதுல போட்டு இருக்குது. நாங்க இப்ப உங்களுக்கு உண்மையில இது விளங்கிச்சுதா? இந்த பின்னங்கள் நாங்க இப்ப புது பாடத்துக்கு போகாமல் மீட்டல் பயிற்சி கொஞ்சம் செய்வோமா? பழைய பாடங்களை ரிவைஸ் பண்ணுவோமா? சரி. திண்மங்களை நாங்க அடுத்த கிளாஸ் செய்வோம். நாங்க இப்ப கொஞ்சம் கணக்குகள், பழைய படிச்ச கணக்குகளை செய்து பார்ப்போமா? பக்கம் 31க்கு போங்க. வட்டத்தில் உள்ள எல்லா இலக்கங்களையும் பயன்படுத்தி 3 இலக்கங்கள் கொண்ட 3 எண்களை எழுதுவோம். இப்ப இந்த கேள்வி, இந்த 4 கேள்வியையும் டக்குன்னு செய்யறீங்களா? இது தெரியுதா உங்களுக்கு? முதலாவது கேள்வி மீட்ட பயிற்சி. சரி, அப்ப செய்யுங்க பாப்போம். முதலாவது என்ன கேள்வி? வட்டத்தில் உள்ள எல்லா இலக்கங்களையும் பயன்படுத்தி 3 இலக்கங்களை கொண்ட 3 எண்களை எழுதுவோம். சரி, தனுஷிகா முதல் சொல்லுங்க. நீங்கள் எழுதின 3 எண்களும் என்னென்ன? 976, 29, 796. சரி, நிஜஸ்ரவி எழுதின இலக்கங்கள் என்ன? 976, 679, 796. ரைட். மைதிலி, நீங்க எழுதின இலக்கங்கள் என்ன? 776, 760. முதலாவது என்னம்மா? 976, 769, 691. பிரவீனா? 976, 796, 697. டில்ஷான் எழுதின இலக்கங்கள்?
976 796 697 சரி, ரைட். நீங்கள் எழுதிய எண்களை சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணாக ஒழுங்காக எழுதுவோம். சரி, அப்ப மைதிலி பிரவீனா, நீங்க சொல்லுங்க, சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் ஒழுங்கா. 697 796 776 டில்ஷான் 697 796 976 மைதிலி 676 769 976 நிஜஸ்வி சொல்லுங்கம்மா. 679 769 967 சரி, தனுஷிகா 679 769 967 சரி. அப்புறம் அதை எண்ணில் எழுதணும், எழுதியிருப்பீங்க. நான் அது இப்ப பார்க்கல. 3 இலக்கங்களையும் பயன்படுத்தி 700க்கும் 800க்கும் இடையே ஓர் எண்ணை எழுதுவோம். டில்ஷான் என்ன எண் எழுதின நீங்க? 700க்கும் 800க்கும் இடையில இந்த 3 இலக்கத்தையும் பாவிச்சு எழுதின ஒரு இலக்கம் என்ன? 750. இதுல இருக்கிற 3 இலக்கத்தையும் பாவித்து இந்த 5 இருக்கா இந்த வட்டத்துக்குள்ள? 0 இருக்கா இந்த வட்டத்துக்குள்ள? அப்ப என்ன 750 போடுவீங்க? இந்த 3 இலக்கத்தையும் பாவிச்சு 700க்கும் 800க்கும் இடையில இருக்கிற ஒரு இலக்கம் சொல்லணும். என்ன டில்ஷான், என்ன இலக்கம்? டீச்சர் 769. வெரி குட். மைதிலி 769. பிரவீனா 769. நிஜஸ்வி 769. தனுஷிகா 769. எனக்கு இன்னொரு இலக்கம் சொல்லுங்க. 700க்கும் 800க்கும் இடையில இதுக்குள்ள இத வச்சு 796. 796 எழுதலாம், 769 எழுதலாம். சரியா? இப்ப நாங்க இந்த கேள்விக்கு போவோம். எண் சட்டத்தில் குறிக்கப்பட்டுள்ள எண்களை எழுதி அதனை விரித்து எழுதுவோம். அதுக்கு முதலாவது உதாரணம் கொடுத்திருக்கு. எண் சட்டத்துல இருக்கிற 100, 10 ஒன்றுக்கள்ல இதுல எவ்வளவு இருக்கு? 100ல 1, 10ல 4, 1ல 2. அப்ப 142. அந்த 142 அவங்க பிரிச்சு எழுதி இருக்கிறாங்க. 100, 40, 2. இந்த உதாரணம் விளங்கிச்சுதா? எல்லாருக்கும் விளங்கிச்சுதா? அப்ப முதலாவது கணக்கை இப்ப செய்யுங்க. கொப்பியில முதலாவது எனக்கு நிஜஸ்வி 100ல எத்தனை இருக்கு? 300 டீச்சர். தனுஷிகா 10ல எத்தனை இருக்கு? 100 டீச்சர். 10ல எத்தனை அம்மா இருக்கு? இப்ப நிஜஸ்வி சொன்னவ 100ல 3 இருக்குது, 300 இருக்கண்டு. 10ல எத்தனை இருக்கு? 50 டீச்சர். 50.
டில்ஷான் ஒன்றில் எத்தனை இருக்கு? 8 டீச்சர். 8. அப்ப பிரவீனா அந்த இலக்கத்துக்கு என்ன பெயர்? 358. மைதிலி சரியா நீங்க எழுதினது? டீச்சர். நிஜஸ்ரவி நீங்க என்ன எழுதின நீங்க அம்மா? 358 டீச்சர். தனுஷிகா? 358 டீச்சர். பிரவீனா சாரி டில்ஷான்? 358 டீச்சர். மைதிலி? 358 டீச்சர். சரி, எனக்கு இந்த 2, 3, 4, 5 ஹோம்வொர்க் எழுதுங்க. வீட்டல் பயிற்சி பக்கம் 39ல 2ஆம் கேள்வியில 2, 3, 4, 5. எனக்கு இந்த படங்கள் ஒன்றும் கீற வேண்டாம். விடைய போட்டு விரிச்சு எழுதினா சரி. சரியா? மற்றது எனக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அம்மா, உங்களோட கொப்பியில பெயர் எனக்கு தெரியுது இல்ல, ஆட்டின்னு திருத்த இல்லாம இருக்குது. பெயர் போடுறீங்க இல்ல வடிவ, பெயர் போட்டு அந்த பெயர் வந்து அந்த உங்களோட எடுக்கிற படத்துல வருது இல்ல பெயர். படத்தை போட்டு எனக்கு வியாழக்கிழமை அனுப்பணும் அம்மா. வியாழக்கிழமைக்கு பிறகு அனுப்புறாக்கள் ஒரு தடவையும் நான் திருத்த மாட்டேன். இந்த முறை ஆக நான் பிரவீனாண்ட மாத்திரம்தான் திருத்தினான். பிரவீனா மாத்திரம்தான் வியாழக்கிழமை அனுப்பி இருந்தவ. மற்ற எல்லாரும் எனக்கு சிலாக்கள் இன்றைக்கு அனுப்பி இருந்த நீங்கள், நான் ஒருதற்கும் திருத்த இல்லை. பிரவீனா செய்த ஹோம்வொர்க்கில பிரவீனா நீங்க செய்த ஹோம்வொர்க்கில 650 11ஆல பெருக்கி இருக்கிறீங்க. அது என்னன்னு பெருக்கின நீங்கள் எனக்கு சொல்லுங்க. உங்களோட ஹோம்வொர்க் எடுங்க. நீங்க எனக்கு அனுப்பின ஹோம்வொர்க் பக்கத்தை எடுங்க. மற்ற எல்லாரும் கவனிங்க. என்னன்னா மற்ற எல்லாருமே செய்திருப்பீங்களோ தெரியா, சரியா ஒருக்கா கவனிங்க. அத 650 11ஆல பெருக்கிறதுக்கு என்ன விட போட்டிருக்கிறீங்க பிரவீனா? 650 வேண்டாம் சொல்லுங்க. 6051. என்னன்னு உங்களுக்கு வந்தது எனக்கு சொல்லுங்க. எனக்கு நீங்க செய்ய வழியே காட்டையில விடைய மாத்திரம் எழுதி இருக்கிறீங்க. ஆனா அந்த விட பிழை என்னன்னு கண்டுபிடிச்சு என்னன்னு வந்த உங்களுக்கு அது அது ஒன்று பிள்ளை. அது மாத்திரம் பிள்ளை இல்ல, வேற. இப்ப என்னத்தை இப்ப தெரியுதா? இந்த கொப்பி இந்த பேப்பர் தெரியுதா? 650 11ஆல பெருக்க சொன்னது. 11ஆல பெருக்க சொன்னா முதல் என்ன செய்வீங்க? 1 பூஜ்ஜியத்தால பெருக்கினா என்னது? 0. அப்புறம் 1 5ஆல பெருக்கினா அவ்வளவு 5. அப்புறம் 1 6ஆல பெருக்கினா அவ்வளவு 6. பிறகு இதுல பூஜ்ஜியத்தை போட்டுட்டு இங்க 1 0ஆல பெருக்கினா அவ்வளவு 0. அப்புறம் 1 5ஆல பெருக்கினா அவ்வளவு 5. அப்புறம் 1 6ஆல பெருக்கினா அவ்வளவு 6. இப்ப கூட்டுங்க. 0 பூஜ்ஜியத்துக்கு கீழே 0 5 பூஜ்ஜியமும் 5 6 மஞ்சும் எவ்வளவு? 11. என்ன போடுவீங்க? 1 போட்டு மிச்சம் 1 என்ன செய்வீங்க? போட்டு என்னத்தோட கூட்டுவீங்க? 6ஓட 1 கூட்டினா என்ன விட?
சரியா? இப்ப நீங்க எல்லாரும் இப்படியா செய்திருக்கிறீங்க? உங்களோட கொப்பியில பாருங்க. எனக்கு ஒரு டைம் வர இல்ல. எல்லாரும் கொப்பிய பாருங்க என்ன செய்திருக்கிறீங்க. தனுஷிகா எப்படி போட்டுக்கிறீங்க? டீச்சர் 7150 தான் விட. எல்லாரும் என்ன போட்டுக்கிறீங்க கொப்பியில? யார் சொன்னது இப்ப அதைத்தான் போட்டுக்கிறீங்க? யார் சொன்னது அதைத்தான் போட்டிருக்கிறோம்ண்டு? ஆனா மைதிலின பேப்பர் எனக்கு வர இல்ல திருத்துறக்கு. எப்ப அனுப்புனீங்க? தில்ஷான் என்ன விட போட்ட நீங்க கொப்பியில? 660. இப்ப விளங்குதா என்ன எங்க பிளவிட்டு இருக்கிறீங்க? தனுஷிகா என்ன போட்ட நீங்க விட? 232. இப்ப இதுல விளங்குதா எப்படி செய்திருக்கிறோம்ண்டு? இல்ல உங்களை இல்லையம்மா, நான் தனுஷிகா கேட்டேன். நான் தனுஷிகா தெரியுதா உங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறீங்க வந்திருக்கு விடையண்டு? நிதர்ஷவி நீங்க என்னம்மா போட்ட நீங்க விட கொப்பியில? 150. இப்ப விளங்குதா என்ன மாதிரி செய்யறேன்டு? சரி, அதே மாதிரி பிரவீனா மற்றதும் 500 5ஆல பெருக்கிறது என்ன விட போட்ட நீங்க? 2555. என்னம்மா வந்தது? 2555. 2555. தனுஷிகா என்ன போட்ட நீங்க? நிஜஸ்வி என்ன போட்ட நீங்க அம்மா? 1000 டீச்சர். போட்டாச்சு. தில்ஷான் என்ன போட்டீங்க? 1000 டீச்சர். மைதிலி 1000 டீச்சர். என்னண்டு முதல் பிரவீனாவது எனக்கு தெரியுது எங்க பிளவிட்டு இருக்கிறாண்டு. பிரவீனாக்கு என்னத்த பூச்சியத்தால பெருக்கினாலும் பூச்சியம் பண்ணது மறந்து போச்சு பிரவீனாக்கு. அதுதான் பிரவீனாண்ட பிள்ளை. ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் 1000 என்னண்டு வந்தது? 1000 போட்டாக்களுக்கு என்னடா 1000 வந்ததுன்னு எனக்கு ஒரு விளங்கப்படுத்துங்க. மைதிலி சொல்லுங்க என்னன்னு உங்களுக்கு 1000 வந்தது? ஓம் ஓகே. என்ன கூட்டலா கூட்டவா சொன்னது உங்களை? 25. அப்ப ஏன் கூட்டினீங்க? 5 ஏன் கூட்டினீங்க? அப்ப 5 எவ்வளவம்மா? 25 டீச்சர். டில்ஷான் விளங்கிச்சுதா? டீச்சர் என்னது என்ன டீச்சர்? டீச்சருக்கு என்ன? டீச்சர் இங்கதான் இருக்கிறேன். டீச்சருக்கு என்ன? 5 25 விளங்கிச்சுதா? நிஜஸ்வி நீங்களும் 1000 போட்ட நீங்க? நிஜஸ்வி உங்களுக்கு இப்ப விளங்கிச்சுதா? நீங்க அந்த 5 என கூட்டினீங்களா நிஜஸ்வி? இல்ல டீச்சர், பெருக்கணும் டீச்சர். 5 25 சரியா? மற்றது பிரவீனா எதையும் பூச்சியத்தால பெருக்கினாம பூச்சியம் அதை மறக்காதேங்க அம்மா, சரியா? பிரவீனா டீச்சர்
எதை பூஜ்ஜியத்தால பெருக்கினாலும் பூஜ்ஜியம் பண்ணதை மறக்காதீங்க. சரி டீச்சர். சரி, அதுதான் ஹோம்ஒர்க். எனக்கு மற்றாக்களோட ஹோம்ஒர்க் என்னன்னு தெரியா கிடைக்கல. அப்ப கிளாஸ் முடிப்போம். அடுத்த கிளாஸ் வந்து இந்த ஹோம்ஒர்க்கை பார்த்துட்டு நாங்க திண்மங்களும் படிவங்களும் படிப்போம். சரியா? ஓகே டீச்சர். ஓகே அம்மா. ஓகே அம்மா. பாய். 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 Thank you, teacher. Thank you. Bye. See you. Bye.